அவர் செய்த தில்லுமுள்ளுகளை எல்லாம் கணித்த பிறகு நிர்வாகக் குழு, செயற்குழு, பொதுக்குழு ஆக எல்லோரும் மூத்த தலைவர்கள் எல்லோரும் கலந்து இனி அவனை இந்த கட்சியில் வைத்திருக்க முடியாது என்ற நிலையிலே கட்சியின் அடிப்படை உறுப்பிலிருந்து அவனை நீக்கியது உங்களுக்கெல்லாம் தெரியும். நீக்கிய பிறகு அது நீக்குவதற்கு முன்னாலும் என்னை பற்றி அவதூறாக பேசுவது, என்னோடு இருப்பவர்கள் மனம் நோவும்படி விமர்சனங்கள் செய்வது, ஒரு குழுவை வைத்துக்கொண்டு ஒரு கோஷ்டி, குழு என்று சொல்லுவதை விட ஒரு கோஷ்டியை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலிலே இதுவரை இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நடந்து கொள்ளுகின்றார். கட்சி தலைமை பதவியை கொடுத்தேன், ஆனால் என்னிடமிருந்து கட்சியை பறிப்பதற்கு செயற்திட்டம் தீட்டி சூழ்ச்சியோடு செயல்பட்டு வருவதை பொதுமக்கள் அறிவார்கள். தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தவாறும் நீதிமன்ற தீர்ப்பின்படியும் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியில் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தனி ஒரு நபரால், ராமதாஸால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்படி இருக்கும்போது அதனுடைய தலைமை பதவியை இப்பொழுது நானே எடுத்துக்கொண்டேன். நிறுவனர் கூடவே தலைவர். அது இவருடைய செயல்பாட்டால் இவனுக்கு தலைமை பண்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதால் அதை செய்ய வேண்டியதாயிற்று. ஆக கட்சி என்னிடம்தான் உள்ளது.